Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special குழிப்பணியாரம். குழிப்பணியாரத்துல இனிப்பும் காரமும் சேர்ப்போம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்கம்மா இனிப்பு குழிப்பணியாரம் செய்யலாம். கோதுமை மாவு எடுத்துக்கிறோமா, ஒரு கப் மாவு, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி வச்சுக்கிறோமா, ஒரு பழம் போடுறோமா, நல்லா பழுத்த பழம், நல்லா பழுத்துக்குது. நாட்டு சக்கரை போட்டுக்கிறோமா, நாட்டு சக்கரை ஒரு 3/4 கப்பு போட்டு காய்ச்சி வச்சுக்கிறோமா, வெடிக்கட்டி ஊற்றிடலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கரைச்சிட்டேன். இந்த 3/4 கப்பு இதில் 3/4 கப்பு எடுத்தேன். இந்த கப்பில் தலை வெட்டி மாவு எடுத்தேன், கோதுமை மாவு. ஒரு பழம் போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரைச்சாச்சுமா. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வாங்கம்மா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். வாங்கம்மா நெய் காஞ்சிட்டு ஒரு 5 முந்திரி கட் பண்ணி வச்சுக்கிறோமா, 5 பாதாம் பருப்பு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். லேசாக வறுத்துக்கலாம். நம்ம சின்ன அரைமுடி தேங்காய் திருவி வச்சுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி திருவிக்கணும், இந்த பிளாக்காக இருக்குது வரக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுத்துங்க. இந்த மாதிரி வறுத்து போட்டு செய்யணும்னா நல்லா இருக்கும் குழிப்பணியாக இருக்கணுமா. நல்லா வறுத்தாச்சு. இந்த நல்லா வாசனை மணக்குது. கொஞ்சமாக நெய் போட்டால் போதும், ஒரு 3/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் நெய் தான் நான் போட்டேன். இந்த மாதிரி நல்லா வறுத்துங்க. இந்த வறுத்து சேர்ந்து மாதிரி குழிப்பணியாரில் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. யாருக்கும் நெஞ்சில் எரிச்சல் இருக்காது. அந்த தேங்காய் போட்டமே அதை சாப்பிடக்கூடாது ஆனுவாங்க. வாங்கம்மா இப்போ எடுத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இந்த மாவு கரைச்சி வச்சிடலாமா, அதில் கலந்துக்கணும். ஆமாம், நெய் போட்டு தேங்காவே வறுத்தாலும் வாசனையாக இருக்கும். இதில் நெய், முந்திரி, பாதாம் பருப்புலாம் போட்டு வறுத்தது நல்ல வாசனை. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி குழிப்பணியாரம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கம்மா, அவ்வளோ நல்லாயிருக்கும். மிச்சம் மீதி இருந்தால் கூட மறுநாடி சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. இது எங்கேயாவது ட்ராவல் போனோம்னா எடுத்து போட்டு போகலாம், பாக்ஸில் சாப்பிட்னே போகலாம். விட்டுக்கலாம், கல்லெண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் போதும். வாங்கம்மா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு 4 சீரகம் போட்டுக்கலாம், ஒரு சின்ன ஸ்பூன் கடலைப்பருப்புமா, கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாமா, ஒரு சின்ன ஸ்பூன் தான். கருவேப்பிலை பொடியை அரிஞ்சு வச்சுக்கிறோமா, ஒரு 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு சின்ன கேரட் இது வச்சுக்கிறோம்.
சின்ன கேரட்டு திருவி வச்சுக்கிறேன். வாங்கம்மா போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் வதக்கியாச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுக்கிறேம்மா. இது மாவு வந்து இட்லி மாவு தான்மா. இட்லி மாவு தான் எடுத்து வச்சுக்கிறோம். நீ அரைச்ச மாவு தான். நல்லா கலந்தாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. வச்சுக்கிறேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் குழி பணியாரத்துக்கு. வாங்கம்மா விட்டுக்கலாம். கேஸ் அடுப்பு வந்து ஃபுல் தீ வைக்காதீங்க, ஸ்லோவாக இருக்கட்டும். ஏன்னா தீஞ்சிடும், நல்லா கோல்டன் கலராக வராதுமா. அதுதான் ஸ்லோவாக வச்சு ஊற்றணுன்றது. வைக்கலாம் அப்படி ஒரு செகண்டில். வாங்கம்மா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, அது உள்ளுக்குள்ளே அடியில் முந்திரி வச்சா அது கூட தீஞ்செல்லாம் போல பாருங்கம்மா. கரெக்டாக அது ஸ்லோவாக வச்சு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டுமா. பாருங்க சூப்பராக இருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கு. செம்ம கலர்ஃபுல்லாக வந்திருக்குல்ல அத்தை இந்த மாதிரி. ஆமாம்மா, இந்த மாதிரி தான் எங்கள் மாமியார் வீட்டிலே செய்வாங்க. நல்லா இருக்கும், இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும்மா. இந்த மாதிரி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரம் சேவக்கணும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே சாஃப்டாக உள்ளே இருக்கும், மேலே பொறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எடுத்து வச்சுன்னா நாளைக்கு கூட சாப்பிட்லாம். நல்லா வெந்துச்சு, அப்புறம் எடுத்துடலாம். நல்லா வந்து பாருமா எப்படி வந்தது. ரொம்ப தீ வைக்கக்கூடாது, நம்ம சிம்மிலே தான் வைக்கணும். ஆமாம், சிம்மிலே தான் வைக்கணும். இது நெய் விட்டு செய்யுங்க, எண்ணெய் விடாதீங்க. இந்த இனிப்புக்கு மாத்திரம் நெய் போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பலகாரம். வாங்கம்மா எல்லாம் எடுத்து இப்படி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கம்மா நல்லா இருக்குது. பாருங்க கோல்டன் கலர் நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம எப்பவுமே சிம்மில் தான் வைக்கணும், அப்போ இந்த கலர் வரும். இன்னும் பிளாக் ஆகிடும். ஆமாம், தீஞ்சிடும். கொஞ்சம் வேகமாக கேஸ் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிடும். நல்லா சவுந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்க நல்ல கலராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கார பணியாரமும் இனிப்பு பணியாரமும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம நாட்டு சக்கரை போட்டு பண்ணுங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நல்லா உள்ளெல்லாம் சூப்பராக ரெண்டு இருக்குல்ல. நல்லா இருக்குதுமா. நல்லா மேலே பொறுன்னு கொஞ்சம் உள்ள சாஃப்டாக நல்லா இருக்குது. அந்த இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குமா.
குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம், எதுவுமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க யாருமே, எல்லாருக்குமே ரொம்ப சுகர் ஆளுக்குன்னா சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா இனிப்பு பாருங்க, இது காரம் பாருங்கம்மா, நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. கேரட்லாம் போட்டு இந்த கார சட்னி போடலை வீடியோவில், தனியாக சேர்ந்துட்டோம். இந்த மாதிரி தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே வேற லெவல், வேற லெவல், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்க அப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.